South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Hello Arun, welcome to Galata Plus. Again, we are at Hibiscus Cafe on East Coast Road. It's opposite Prarthana. Thank you for the location courtesy. இப்போ வந்து நம்ம we are going to get deep into வீரதீர சூரன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய வெண்டிங் செஷன் வேணும். லைக் நிஜமாவே எனக்கு உள்ள இருக்கிற ஒரு பெரிய விஷயம் I just need to vent about it. Okay, so please bear with me. எனக்கு வந்து சில படங்கள் வந்து நேச்சுரலாகவே வந்து அவங்க மசாலா படங்கள் மாஸ் படங்கள் வேலிடாக வந்து அப்படின்னு இருக்குல்ல. ஆனால் நம்ம கல்ச்சர் எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து ஒரு எந்த படத்துக்குமே ஒரு வீரதீர சூரன்கிற படத்துக்குமே படம் எப்படி இருக்குது அப்படின்னு வெளியில் வரவங்க கேட்டால் மாஸாக இருக்குது, தெரிக்குது. எனக்கு கேட்டால் ஒரு மாதிரியாக இருக்குது. பிகாஸ் இது மாஸ் படமே கிடையாது, இது வந்து தெரிக்கிற படம் கிடையாது. மேபி அங்கங்கே சீன்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கலாம், பட் இது ரொம்ப ரூட்டடாக ஆர்கானிக்காக அட்லீஸ்ட் அதுதான் முயற்சி. அது வந்து ஒரு நல்ல கதையை சொல்லலாம், ஒரு சர்டன் ஒரு விதத்தில் கதையை சொல்லலாம், அதுதான் இது. பட் நம்ம வந்து இப்போ போகிற டைரெக்ஷன் என்னென்னா எல்லாமே வந்து மக்களோட வொக்காபுலரியே வந்து மாசு இது அதுன்னு இருக்கிறப்போ ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் டு மேக் அ ஃபிலிம்? பண்ணையார் பத்னியம் டைமில் ஸ்ரீகர் சார் சொன்னது தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. என்னென்னா ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த அம்மாவும் செல்லம்மாவும் முருகேசனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு ஷாட் வந்து இட் வாஸ் சார்ஜிங் இந்த ட்ரக்கிங் ஷாட் போயிட்டே இருக்கும், அவங்க 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போது அவர் சொன்னார், ஏதாவது சவுண்ட்ஸில் ஏதாவது அங்கே இங்கே மாடு இது போட்டு விடுங்க, ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, அவங்க ரெடியாக இருப்பாங்களான்னு தெரில இதுக்கு அப்படி சொன்னாங்க. பட் தட் வாஸ் அ டீப் கான்வர்சேஷன். அவரால் வண்டி ஓட்ட முடியலன்னு சொல்லி பேசுகிற சீனில் கூட அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவருக்கே அந்த மாதிரி ஒரு பயம் இருக்குது அப்படின்னா வி ஆர் ஸ்கேர்ட். கண்டிப்பாக டு மேக் அ சைலண்ட் ஷாட், அட்லீஸ்ட் நாட் ஈவன் அ ஃபிலிம், சைலண்ட் ஷாட்டுக்கே இப்போது இதில் இந்த படத்துலேயே அந்த பின்னாடி பாத்ரூமுக்கு பின்னாடி நடக்கிற அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அதை சைலண்ட்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ ஒரு பயம் இருந்தது ஜென்ரலாக. ஆனால் சரி ஓகே பார்ப்போம், இது இப்படி தான் ட்ரீட் பண்ண, வேறு வழி இல்லைன்னு சொல்லி ட்ரீட் பண்ணுறேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல சார், அதில் எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்னென்னா இப்போ ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கதை ஸ்ட்ரெயிட்டாக போய் ஆடியன்ஸை போய் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நான் நம்புகிறேன். அப்படி ஆனால் தான் அந்த இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தா அந்த மற்றபடி ஆக்ஷன் சீக்வன்சஸ் அல்லாத அந்த வெறும் டேய்க்கு வந்து டேய் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து அப்ளாஸ் வருது அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு விதத்தில் அவன் வந்து இமோஷனலாக கனெக்ட் ஆனால் மட்டும்தான் டேய்க்கு வந்து கிளாப் பண்ண முடியும். இல்லைனா இமோஷன் கனெக்ட் ஆகலைன்னா டேய்க்கு கிளாப்பே வராது. ஸோ அந்த டேய்க்கு கிளாப் வந்தது அவன் வந்து எப்படி நினைக்கிறான்னா, அவனோட அந்த கிளாப்புங்கிறது ஹீ இஸ் வெண்டிங் அவுட் சம்திங்ல. ஸோ மேபி தட் ஹீ இஸ் காலிங் அஸ் தெரிக்குது, ஐ டோன்ட் நோ. பட் நீங்கள் ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிக்கிறதுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸே ஒரு 2 ஆக்ஷன் பிளாக் தான் மொத்த படத்துலேயே இருக்குது. ஆக்ஷனே இல்லை, இட்ஸ் மோர் ஆஃப் அ ட்ராமா. அது ட்ராமாவில் தான் படமே போயிட்டுருக்கு. பட் அதை காயின் பண்ணுற விதம் வந்து ஐ மீன் இட்ஸ் ஸ்கேரி ஒன்று. அப்புறம் படத்தை எல்லாருமே கிரிட்டிக்காக அணுகிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ ஒரு படம் ஃபஸ்ட் டே, எஸ்பெஷலி ஃபஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே பார்க்கும்போது இந்த படத்துலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்ற மைக்கு நீட்டினாலும் நீட்டலைனாலும் நான் என்ன சொல்கிறேன்றதில் அது நல்ல விதமாக இருந்தாலும் சரி கெட்ட விதமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தை பற்றி நான் சொல்கிறது கழுவி ஊற்றுறாங்கன்னு சொல்ல, நல்ல விதமாக கூட வெளியில் வந்து ஒரு படம் அப்பா நல்லா இருக்குடா எனக்கு பிடிச்சிருக்கா அந்த ஒரு டேர்ம் சொல்லிட்டு போகிற ஆட்கள் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அது என்னால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்குள்ளே ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறது, இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்கிறது, இந்த இடம் இப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்கிறது, இதுக்கு நான் சொல்கிறேன் மக்களாகவே அப்படி இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, you'll have to forgive me for this ப்ளீஸ் சார். பட் எனக்கு இந்த படத்தோட டைட்டில் கொஞ்சம் ஆஃப்னு தோணுது. பிகாஸ் வென் ஐ ஹியர் வீரதீர சூரன் அப்படின்னு ஒரு படம் கேட்கும்போது எனக்கு பயங்கர மாஸ் மூவி போல் ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஓகே, எனக்கு பண்ணையார் பத்மினியம் கேட்டால் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கல. சித்தானா சேதுபதி அது சூப்பர் மசாலா படம். பட் சேதுபதினா எனக்கு அது என்ன மாதிரி படம்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது. பட் நீங்கள் வீரதீர சூரன் ஒரு பேர் வச்சாலே அதில் ஒரு அந்த அது
அது பயங்கர மாச்சோ ஆள் இருப்பான், அவன் வந்து எதுவெல்லாம் பண்ணுவான், பயங்கரமாக மாஸ் காமிப்பான். தட் இஸ் த கண்டிஷனிங் தட் த டைட்டில் கிவ்ஸ். இந்த டைட்டில் வைக்கணும்னு ஹவு டிட் யூ டிசைட்? ஆக்சுவலாக நிறைய டைட்டில் பேசிக்கிட்டு கிவ் மீ கப்பல் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இல்லை எனக்கு ஆக்சுவலி இப்போ ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 டைட்டில் கிட்ட பேசியிருப்போம். எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ரிஜெக்ட் அதாவது எப்படின்னா டைட்டில் எழுதுகிற நம்ம செஷன் மட்டுமே போயிட்டு இருந்துச்சு டிஸ்கஷனில் ஆஃபீஸ் போட்டோன்னே. ஆனால் என்னென்னா இங்கே பிஸ்னஸாகவும் ஒரு டைட்டிலோ அந்த போஸ்டரோ அந்த போஸ்டர் டிசைனோ தட் ஸ்பீக்ஸ் அ லாட். அது எப்படின்னா இப்போ ஒரு சிங்கிள் டைட்டிலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா சொல்லணும்னா லியோ, ரெட்ரோ, இப்படி இது வந்து இது வந்து ஒரு செல்லபிளான ஒரு ஃபேக்டராக பார்க்குது. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் டைட்டில்ஸ் பெருசாக போக வேணாம் அப்படின்றதுல இருந்தது. அப்புறம் இந்த படம் எழுதி முடித்தோடனே வீரம்னா என்ன அப்படின்னு இந்த படம் பேசுதுன்னு முன்னாடி இருந்தே இருந்தது. ஒரு வீரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அப்ரஸ்ட் ஒருத்தவனை நம்ம போட்டு அமுக்கி அவன் அதுலேருந்து அவனோட வெளிப்பாடு இருக்குல்ல, அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் அவன் எந்த மாதிரியான வீரன்றதை சொல்லுது அப்படின்றதான் நம்ம ஹிடனாக பேசுகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஸோ வை டோன்ட் வி கால் சம்திங் லைக் வீரன் அப்படின்னா, ஸோ வீர தீர சூரன் ரிதமாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு அப்படி அரைவானது அந்த டைட்டில். மற்றபடி நாட் ஸோ அந்த கதைக்குள்ளே ரொம்ப எக்ஸாக்டாக போய் பொருந்தின டைட்டிலான்னு கேட்டால் இல்லை. பட் ஸோ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் சொல்கிற வீரத்தை கேட்டால் எனக்கு அந்த குருதி புனல் டயலாக் ஞாபகம். வீரம்னா என்னென்னா பயம் தெரியாத மாதிரி நடிக்கிறது. அதுதான் வந்து இந்த படத்தில் அந்த ஃப்ளேவர் தான் இருக்குது. பிகாஸ் ஒரு அந்த ஃப்ளேவர். ஸோ இது வந்து வீரம்னா வானத்துலேருந்து குதிச்சு ஏன்னோ 10 பேர் அடித்து அந்த மாதிரி வீரம் இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப லைக் ஒரு கார்னரில் புஷ் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் தன்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வெளிப்படுத்துகிற ஒரு வீரம். கரெக்ட். அந்த வீரத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா, எனக்கு ஏன் கேட்குறேன்னா, பிகாஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஆனா அப்படின்னு ஏதோ ஒரு ஆனா வருது, எல்லா டிஸ்கஷன்லேயுமே வருது. ஐம் சேயிங் நீங்கள் அந்த டைட்டில்லையே வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுருந்தா இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்காது. பிகாஸ் வீரதீர சூரன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபில் செமையாக வந்து இதுவாகும், அவங்க ஸ்லோ மோஷனில் வருவார், இது பண்ணுவார், அதெல்லாம் ஒன்றுமே நடக்காத போது யூ திங்க் தட் குட் பி அ டைட்டில்? எனக்கு தெரிஞ்ச அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதை தான் சார் நான் சொல்கிறேன் திரும்ப. என்னென்னா இப்போது இந்த டைட்டில் வச்சோம், சும்மா வச்சுக்கோங்களேன், இந்த டைட்டில் வைக்கிறோம். இந்த டைட்டில் வைக்கும் போது யார் டிசப்பாயிண்ட் ஆகும்? ஆடியன்ஸோ ஃபேன்ஸோ? அவங்க ஆகலையே. ஓகே, 100% ஆகலை. ஏன்னா இப்போ அவங்க வந்து விக்ரம் சாருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒன்று இருக்குது, இவர் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பார்க்குறோம் அப்படி தானே சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டே ஒன்று சொன்னேன்ல, எனக்கும் மக்களுக்குமான தொடர்பு கஷ்டமாக இருக்கும்னு நான் நினச்சேன் இந்த படத்தில். ஏன்னா இந்த கதை சொல்லும் விதம் வந்து வேற ஒன்றா இருக்குல்ல, விச் இஸ் நாட் யூஸ்வல் திங். லைக் எடுத்தோன்னே டப்புன்னு ஆரம்பிக்குது, அண்ட் என்ன ஏதுன்னே புரியல, கேரக்டர்ஸ்குள்ளே போக முடியல, சிச்சுவேஷன்ஸ் மட்டுமே டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்குது. அந்த சிச்சுவேஷன் தான் ஒரு கட்டத்தில் இவன் யார் நல்லவனா கேட்டவனான்னு கிரேல இருக்கிறவனை காமிச்சிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளேவர்ஸ் வந்து டக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் ஆக்ட் ப்ராப்பராக பார்த்து ஹீரோ யாருன்னு சொல்லி ஒரு ப்ராப்பராக ஒன்றுத்துக்குள்ளே வந்து போன கதை இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு பின் கதை இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. அதுவும் ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக பார்க்குறோம். இதுக்கு நீங்கள் இன்னொரு படம் பார்க்கணுமோ இல்லை இதுக்கடுத்து இன்னொரு படம் வந்தால் தான் ஒர்க் ஆகுன்ற ஃபீலிங்கில் இந்த கதை எழுதும் படம். அப்போது எனக்கும் அவங்களுக்குமானது பிரச்சனையே இல்லை. அப்போது எனக்கு இந்த டைட்டில் அந்த அளவுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறது கேள்வி. எனக்கு அதான் வந்து ஐ வாஸ் வரிட் at first because when I saw the movie எனக்கு முதல்ல இந்த படத்துக்கு வீரதீரசன் பேர் வச்சிருக்காங்களே கைண்ட் ஆஃப் a thing. பட் ஓகே, let's get over that, right? ஸோ நீங்கள் வந்து இப்போ how did you establish விக்ரம் இருக்காரு, அவருக்கு இந்த லுக் எனக்கு வேணும். How did you see the character on page and அந்த லுக்கை நீங்கள் எப்படி இருக்கு? பிகாஸ் இட்ஸ் a very simple look பட் இட்ஸ் ஆல்சோ வெரி ஸ்பெசிஃபிக் லுக். கரெக்ட். அது நீங்களா ட்ரீம் பண்ணதா இல்லை கொஞ்சம் ட்ரையல் நேரில் வந்ததா? இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோமோ விட்டோம்ல, அது வந்து நான் கதை சொல்லி 2வது நாளில் விட்டது. ஸோ அதில் ஹேர்லாம் வேறு மாதிரி வச்சுருப்பார். ஆனால் செக் டிஷர்ட் வேஸ்டிங்கிறது ஃபிக்ஸ். எனக்கு வந்து ஒரு ஊரில் மளிகை கடை வச்சுக்கிட்டு ஒருத்தவன் ஹி ஹாஸ் அ பாஸ்ட். அந்த பாஸ்ட்லேருந்து ரிக்ரெட் பண்ணிட்டு இப்போ வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்போது ஒரு 10 வருஷமாக 2 குழந்தைங்களையும் இந்த குடும்பஸ்தனாகவே இருந்து மளிகை கடைனா ரொம்ப சாதாரண மளிகை கடைனா இஸ் நாட் ஹைடிங் சம்திங். எவனாவது ஒருத்தன் வந்தால் நான் உள்ளேருந்து எடுத்துருவேன்னு கூட கிடையாது. அந்த மளிகை கடையில் எதுவுமே கிடையாது, வெறும் பூனைக்குட்டி மட்டும்தான் இருக்குது.
ஸோ அப்படி ஒரு ஆளாக இருக்கணும்னா அவன் ரொம்ப காமன் மேனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். அந்த ஹேர் ஸ்டைல் இருக்குல்ல, அந்த அது வந்து சார் தான் பண்ணார். வெரி ஷேப்டு. வென் இட் அது ஏன்னா அதில் ஒரு சின்ன ஒரு பார்த்தா அவரும் பண்ணியிருப்பார், அவன் பையனும் பண்ணியிருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் இப்போ இருக்கிற ஃபேஷனை பார்த்து ஏதோ ஒரு கடையில் போய் அது அப்படி தான் நான் வந்து எப்படின்னா வாடா அவனை பண்ணி விட்றான், பணியும் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அவன் பொண்டாட்டி வந்து நீ பண்ணிக்கோன்னா அப்போ என் பிள்ளைக்கு பண்ணி விடுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 2 பேரும் இப்படி இருக்கணும்னு அந்த வீட்டிலேருந்து யாரோ ஒரு ஆள் முடிவு பண்ணி அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐடியா. ஆனால் நான் வீட்டுக்கு போயிருக்கேன், அப்போது வந்து இந்த லுக் பண்ணிட்டு அவரை வந்து நடந்து வந்து வீட்டிலேயே அந்த ஹவாய் செருப்புலாம் போட்டு வந்து விபூதி வச்சு உட்காந்து காமிச்சார். ஸோ ஐ தாட் தட் திஸ் இஸ் செட். அதில் அவரோட பங்கு நிறைய இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஷர்ட், அந்த டிசைன், அந்த வண்டி, அந்த செருப்பு, பியர்ட், இதெல்லாம் நம்ம சொன்னோம். பட் அந்த லுக்கு, அந்த ஹேர் வச்சுருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த இந்த ஃபுல்லாக ஸ்டபிள்ஸ் வச்சு பயங்கரமாக அன்ஈவனான பேட் வச்சுருக்கிறதெல்லாம் சாரோட டிசிஷன். இது ஒரு ரொம்ப ட்ரிக்கியான ரோல் ஆக்ட் பண்ணுறது. பிகாஸ் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் வந்து ஐ நோ தட் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொல்லக்கூடாது. இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்னா, பிகாஸ் இப்போ வந்து ஹாலிவுட் படங்களில் வந்து இல்லை வெளிநாட்டு படங்களில் வந்து இன்டர்வல் இல்லாமல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து க்ளீனாக வந்து நம்ம பார்த்துறோம். ஸோ இந்த போர்ஷன்லன்னு சொல்லலாம். பட் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணுறோம். ஏதோ ஒரு டெஃபினிஷன் தேவைப்படுது இல்லை சார்? ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு பிகாஸ் வி கம்ப்ளீட்லி கம் டு அ ஸ்டாப் and then you have to restart the movie after 20 minutes. So எனக்கு என்னமோ அந்த கன்வீனியண்ட்டாக இருக்காது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொல்கிறது. ஈவன் தோ இவன் சரி, நான் இது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இப்போ இந்த படம் வந்து இங்கே போகுது இல்லை, இப்போ துபாயிலேயோ மலேசியா சிங்கப்பூர்லேருந்தோ கால்ஸ் வந்துட்டு இருக்குல்ல, அவங்களுக்கு இன்டர்வலே இல்லைல்ல, த்ரூ அவுட் தானே ப்ளே ஆகும். அவங்களுக்கு எது இன்டர்வல் பிளாக்னே தெரியல. ஏன்னா அங்கே இருக்காது, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அது முடிச்சு அடுத்தது ஆரம்பிச்சு அப்படியே போகுது, அப்படி தான் இருக்குது. ரைட். ஸோ இட்ஸ் why I'm saying it's a very difficult role to play because கேரக்டர்ஸ்க்கு தெரிஞ்ச விஷயம் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்ல. பிகாஸ் நம்ம படங்களில் எப்போவுமே வந்து நான் ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு அளவுக்கு ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டில் தான் போயிட்டே இருக்கும். அதாவது நான் வந்து உங்கள் குடும்பத்தை ஏதோ பண்ணேன், அதனால நீங்கள் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க, என் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. ஸோ காஸ் எஃபெக்ட் அப்படி தான் நம்ம ஸ்டோரி டெல்லிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆரம்பத்திலே காஸ் எல்லாம் வச்சுருவோம். இல்லை வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் எஃபெக்ட்ஸை வச்சுட்டு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கில் வந்து காஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மூட்டை கட்டி அங்கே வச்சுட்டு அப்புறம் படம் அப்படியே போவோம். ஸோ ரெண்டுமே வேலிட். பட் இதில் வந்து யூஆர் ட்ரைங் சம்திங் வெரி நியூ விச் இஸ் யூஆர் நாட் யூஆர் ஷோயிங் அஸ் த ப்ரெசன்ட் ரியாலிட்டி. பட் பாஸ்ட்டுங்கிறது என்னங்கிறது கேரக்டர்ஸ்க்கு தெரியும், ஆனால் எங்களுக்கு தெரியாது. புரியுது. தட்ஸ் அ பியூட்டிஃபுல் வே ஆஃப் டெல்லிங் அ ஸ்டோரி. ஸோ அந்த டிசிஷன் பற்றி அப்புறம் ரைட்டிங் போது பேசலாம். பட் ஒன் சீன் தட் ஐ ஜஸ்ட் லவ்ட் வாஸ் த வே யூ ரோட் இட் வாஸ் விக்ரம் கிட்ட பெரியவர் வந்து எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாருல, அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். ஏன்னா யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க போகிறது வந்து யூ இன்ட்ரடியூஸ் அ நியூ வேரியபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் கலை. அவங்களும் பின்னாடி வராங்க. தட் இஸ் பிகாஸ் அவங்களுக்கு வந்து பொறுக்கல என்னடா நடக்கிறது, ஏன்னா பிகாஸ் அவங்க காஃபி கொண்டு வானா அந்த பையனே அனுப்பிச்சிருக்கலாம். பட் ஷீ இஸ் லைக் ஐ நீட் இது என்னன்னு எனக்கு தெரியணும். பிகாஸ் எனக்கு த்ரூ அவுட் த ஃபிலிம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா there's a very equal man woman relationship. அவ வந்து ஏதோ சும்மா வந்து வீட்டில் சமைச்சிட்டு இது பண்ணி அது தப்புன்னு சொல்ல. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் their decision making is actually ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, அந்த லெவலில் இருக்கு. ஸோ வந்து அந்த சீனில் வந்து விக்ரம் வந்து இவர் சைடை பார்த்துட்டு ஐயோ சார் நீங்கள் காலெல்லாம் விழாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சைடை பார்த்துட்டு ஓ பை த வே திஸ் இஸ் அ டீட்டெயில் டிஸ்கஷன் வித் ஸ்பாய்லர்ஸ், ஸோ ப்ளீஸ் இது படம் பார்த்த அப்புறம் இது பாருங்கள், ஸோ இதை கொஞ்சம் சொல்லிக்கலாம் சொல்லலாம். ஸோ எனிவே விக்ரம் வந்து இவரை பார்த்துட்டு ஐயோ ப்ளீஸ் சார் நீங்கள் போய் என் காலெல்லாம் விழாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு கனெக்ஷன் பண்ணுறோம். தட் இஸ் ஏதோ இவங்களுக்குள்ள ஒரு அவர் வந்து இவரை காப்பாற்றிருக்காரு, இல்லை ஏதோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. பட் அந்த சீனை வந்து ஹீஸ் with his eyes he emotes so well and he turns because she is 180 degrees here and his eyes change.
and he's emoting in a different way to her that நானே டார்ச்சரில் இருக்கேன் நான் அப்புறம் பேசிக்கிறேன் உன்னோட பயங்கரமாக சப்டெக்ஸ்ட் வருது அந்த 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 பர்ஃபார்மன்ஸில் நீ போ இப்போ ஜஸ்ட் நீ போ நான் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறேன் அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லாமலே இட்ஸ் கைண்ட் ஆஃப் நான் பார்த்துக்கிறேன் இது இஸ் டெல்லிங் மினிமல் திங்ஸ் பட் we're able to do so much. இதில் எவ்வளோ உங்கள் பங்கு எவ்வளோ விக்ரமோட பங்கு? இல்லை சார், இதோட ரைட்டிங் வந்து ஒரு பேஸான பங்கு இருக்குல்ல. ஆனால் நீங்கள் சொல்கிற எக்ஸாக்டாக இந்த சீனில் நான் வந்து அங்கே மானிட்டரில் பார்க்கும்போதே நான் ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா ஷிட், ஏன்னா ஆக்சுவல் டயலாகே கிடையாது, பெரியவர் பேசிட்டே இருப்பார். யூ ஜஸ்ட் ஹாவ் டு சிட் ப்ரீத், யூ ஜஸ்ட் ஹாவ் டு என்னன்னா ஒத்துக்கிறேங்கயான்னு சொல்லணும். ஆனால் ஐயோ இவன் வந்து விஷம்னு ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கணும். சம்திங் இஸ் அந்த 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 மிடில்லே நின்றுட்டே இருக்கணும். சேம் வே கீழேயும் புரியுதா இல்லையா, வந்தது வேற ஒரு விஷயத்துக்கு பயமுறுத்துறாங்க, ஐ ரியலி டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ் அப்படின்னு அவட்ட சொல்லணும். இந்த ரெண்டுத்துக்கும் ஆனால் ரெண்டுமே வேற வேற. கீழே வந்து ஹில் பி மோர் வல்னரபிள், இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன அப்பர் ஹேண்ட் எடுக்க முடியும். ஆனால் இதை வந்து எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 80-90% வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா நீங்கள் நல்லது அந்த, ஏன்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னா டப்பிங்லாம் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம்ல, லோ குவாலிட்டியில் பார்ப்போம், தாடி லோ லைட்டு ஒன்றுமே இருக்காது. டிஐயில் பார்க்கும்போது அப்பா அப்படி இருந்தது. ஏன்னா அங்கே தான் ஃபஸ்ட் டைமாக நான் தான் சொன்னேன் சார்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் செம்மையாக இருக்குது அந்த பர்டிகுலர் சீன், அந்த மாடி சீனும் கீழே இருக்கிற சீனும் பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொன்னேன். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னாரு. அதான் ஏன்னா அந்த சீனை பொறுத்தளவில் அவரோட பங்கு தான் நிறையான்னு சொல்கிறேன். ஏன்னா நான் பொதுவாக இந்த சீனில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது மட்டும் தான் சொல்லுவேன். இது இருக்கணும் சார், இப்படி இருக்கணும், இது வேணாம்னு சொல்லிட்டு வில் ஜஸ்ட் ஹாவ் டு சிட் அண்ட் வாட்ச்ல வெயிட் அப்படின்னு பார்த்தா இது வேணாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட் லைக் இந்த மீட்டரை மேலே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லடி புரியலடி அப்படின்னு மேலும் பேசினா, இல்லை சார் நம்ம இங்கே ரொம்ப வல்னரபுளாக தான் இருக்கணும். ஏன்னா அவள் தான் நம்மளை பழைய விஷயத்துலேருந்து இந்த 10 வருஷம் நம்ம கூட வாழ்ந்திருக்கா, நமக்கு அவளுக்கு நம்ம நம்பிக்கையானவனா அந்த 10 வருஷம் இருந்திருக்கும், ஒரு சின்ன பிசர் கூட அடிச்சது இல்லை. அப்போ தானே அவள் வந்து கூட இருப்பா, இல்லைன்னா போடான்னு விட்டுட்டு போயிடுவா இல்லை. அப்போது அவள் கூட இருக்கோன்னா உண்மையாகவே இந்த 10 வருஷம் நம்ம ரொம்ப நல்லவன், திருப்பி இதுக்குள்ளே போவே வேணாம், நமக்கு தெரியுமானே தெரியல. ஒரு இடத்துல கூட ஒன்று வரும் இல்லையா, வண்டி மூவிங்கில் இருக்கும், என்னால் சுட முடியுமானே தெரில அப்படின்னு. ஸோ தட்ஸ் வாட், பிகாஸ் ஹி இஸ் நாட் ரெடி. அப்போது அப்படி ஒரு ஆள் தான் சார். ஸோ நம்ம அவ்வளோ வல்னரபுளாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ என்ன ஒரு விஷயம்னா வல்னரபிள் தான், ஆனால் ஹீ ஸ்ட்ராங். அது இருந்துகிட்டே இருக்கணும் அந்த பெர்ஃபார்மன்ஸில். அதை எப்படி எடுத்துகிட்டு வந்தாருன்னு எனக்குமே, ஏன்னா நம்ம நிறைய சொல்லிடுவோம், வல்னரபுளாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், வீக்காக கூடாது, அதை பண்ணும்ல. அது வந்து ஸோ திஸ் வாஸ் சம்திங் ட்ரூலி அமேசிங். அந்த சீன் பார்த்தோன்னே எனக்கு அந்த படத்தோட மீட்டர் செட் ஆயிடுச்சு. இட்ஸ் அபவுட் what 15 minutes into the movie? 20 minutes. Yeah, 20 minutes. So at the minute I saw that scene I was like, fuck, this is the movie. This is like இதான் படத்தோட மீட்டர் அண்ட் இங்கே தான் படம் இருக்க போகுது. I was like really and அதுக்கப்புறம் அவங்க கீழே ஒரு பேக் அண்ட் ஃபோர்த்தாக ஒரு இது போயிட்டு இருக்குல்ல, தட் இஸ் அந்த so that is also like that whole scene just set the meter very strongly for the thing. நான் ரிவ்யூவில் எழுதின ஒரு ஸ்டேட்மெண்ட், இது நீங்கள் உண்மையாக இல்லைன்னு சொல்லுங்கள். I said Arun Kumar made one very solid masala film with Sethupathi, but that was it was a more fun film, but or entertaining film. But after Chitta, he seems to have become a more serious filmmaker, more ambitious filmmaker அப்படின்னு எழுதியிருந்தேன். இது உண்மையா? ஆமாம் சார், எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ சித்தா இஸ் தட் டர்னிங் பாயிண்ட். சித்தாக்கு முன்னாடி என்னோட லாங்குவேஜே இப்படி இல்லை. ஆர் நான் வந்து எனக்கு ஒரு சீனை கன்சீவ் பண்ணும்போது நான் ரொம்ப ப்ரிசைஸாக இருந்ததில்லை. எப்படி சொல்கிறேன்னா, சும்மா சொல்கிறேன், இப்போ நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு லென்ஸ் ஒரு 15 ஒரு லென்ஸ் சொல்கிறேன், அதில் நீங்கள் வரல இல்லை நான் வரல அப்படின்னா 35 போடு 25 போடுன்னு நான் நானே போயிருக்கேன். ஸோ கேமராமேன் சொல்லி இப்படி இருக்கும் ஒய்டா. பட் இந்த தடவை ஐ எம் வெரி மச் ஒரே லென்ஸ் தான் மொத்த படம் 50 மட்டும்தான் இருக்குது. மேக்ஸிமம் 75 ஏதாவது இருக்கும், ஒரு 2 ஷாட் 135 எடுத்துக்கோங்க, ஜூம் லென்ஸ் தொடவே இல்லை. நாட் ஓன்லி த லென்ஸ், த வே த ஃபிலிம் இஸ் பீன் ஸ்டேஜ்ட் ஆர் இட் இஸ் ரிட்டன். இப்போ இந்த கதை ஆரம்பிக்கும் போதே எப்படின்னா, இப்படி இங்கே திரும்பி பார்க்கும்போது ஒரு பிரச்சனையை பார்ப்போம் இல்லையா, அப்படி தான் இந்த படம் மொத்தமாகவே அணுகப்பட்டிருக்கு, மொத்தமாகவே. ஸோ எனக்கு அப்படி அணுகிறது தான் எனக்கு சேலஞ்சாகவும் இருக்குது, எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது. அப்புறம் நான் என்னோடய படம் வந்து என்னோட கரியரில் நல்லா வர்றதை பார்க்குறேன். நல்லானா அட்லீஸ்ட் ஐ ஹாவ் ஆன்சர்ஸ். இதை ஏன் வச்சிங்க அப்படின்னா என்கிட்ட பதில் இருக்குது, முன்னாடி அந்த பதில் இருந்ததில்லை. ஏன் வச்சிங்கன்னா அது அப்படி தானே தேவை அப்படி சொல்லியிருக்கேன். நோ, இப்போ அப்படி இல்லை, ஏன் வச்சேன்னா அப்படின்னு
ஏன் வைக்கலனா அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ஒரு பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இது சரியா புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சேதுபதியில் அந்த சீன் இருக்கு, அது அது ரொம்ப லைக் வெரி இமோஷனல் சீன். தட் இஸ் ஹி ஃபால்ஸ் அட் ஹர் ஃபீட். அந்த சீன் இருக்குல்ல, அது நீங்க ஸ்க்ரீன் பிளே எழுதின சீன் தானே. சோ அது வந்து அதுக்கு பதில் இருக்குல்ல, அந்த சீன் ஏன் இருக்குன்னா ஒரு பதில் இருக்குல்ல. சீனுக்கு பதில் இருக்கும், ஷாட்டுக்கு இருக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி சொல்றீங்க. இப்போ ஏன் இங்க க்ளோஸ் அப் வைக்கிறோம் அப்படின்னா அது தெரியாது. ஏன்னா என் மைண்ட்ல டப் 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 ஒரு க்ளோஸ் அப் ஒரு அந்த இந்த க்ளோஸ் அப் வேணான்ற டெசிஷனை எனக்கு எடுக்க தெரிஞ்சது இல்லை பிஃபோர் சித்தா. ஆர் இந்த ஷார்ட் வேணாம் அப்படிங்கிற முடிவை நான் எடுத்தது இல்லை. இப்போ வந்து இது வேணான்றது ரொம்ப சும்மா சொல்லணும்னா மொத்த படத்துலையும் ரியாக்ஷன் ஷாட்ஸ் கிடையாது. ஆமாம், மொத்த படத்துலையும் இன்சர்ட்ஸ் கிடையாது. இந்த கால்லாம் ஏன் கிடையாதுன்னா, ஏன்னா எனக்கு ரியாக்ஷன் படத்தில் இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ரியாக்ஷன் இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஓகே, ஐ வாஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ லேட்டர், பட் இது நீங்கள் இந்த பாயிண்ட் கொண்டு வந்ததுனால நீங்கள் வந்து இந்த லாங் டேக்ஸ் பண்ணுறீங்கல்ல. ஸோ நார்மலாக ஒரு டைரக்டர் வந்துட்டு லாங் டேக்ஸ் எடுக்கும்போது they'll usually have some inserts, ஒரு ரியாக்ஷன் ஷாட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டேருந்து கொஞ்சம் ரியாக்ஷன் ஷாட்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்காக. சப்போஸிங் எடிட்டில் இந்த லாங் டேக் ஒர்க் ஆகலைன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது போட்டு வந்தனா, ஸோ தென் யூ கேன் கட் இட் அண்ட் புட் திஸ் இன்சர்ட் ஆஃப் ஏதோ ஒரு டைரி இருக்கு, ஒரு சம்திங் லைக் தட், ஏதோ ஒரு இது இருக்கு, வானம் ஏதோ லைக் திடீர்னு ஒரு ஷாட் ஆஃப் தி வீடு அட்லீஸ்ட் சம் எக்ஸ்டீரியர். அந்த ஸோ இந்த இன்சர்ட்ஸ் இருக்குல்ல, அது எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ தட் இந்த எடிட்டுக்கு போகும்போது நம்ம லாங் ஷாட் இன்கேஸ் அது ஒர்க் ஆகலாம். பட் இதில் வந்து யூ நெவர் டிட் தட். அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கே வந்தது? ஏன்னா நான் எழுத்தும் போதே அதை எடுக்கவே கூடாதுன்றது முடிவு ரொம்ப இல்லை. அது ஒரு பிடிவாதம் இல்லை, அது ஒரு மாதிரி நம்ம ஆர்டிஸ்டிக் ஈகோ இல்லை, ஒரு கிரியேட்டிவ் ஈகோ. பட் நம்ம ப்ராக்டிக்கலாக வரும்போது அது ஒர்க் ஆகும்னு எனக்கு ஒன்று ரொம்ப நல்லா தெரியும் சார். இதுக்கு முன்னாடி இருந்தப்பெல்லாம் நான் வந்து இதை சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்போன்னு சொல்லி ஒன்று எடுத்தேன்னா அது வந்து கன்ஃபார்ம் படத்தில் வந்துடும் 100%. ஏன்னா இங்கே வந்து என்னன்னா, இப்போ இந்த சிங்கிள் டேக் எடுக்கும்போது கூட இப்போ ஒரு கார் ஃபிளிப் எடுக்கும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது முடியாது, பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா பண்ணதில்லை. பார்த்தீங்களா, பண்ணதில்லைக்கும் முடியாதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்ணது தான் இல்லை, ஆனால் முடியாதுன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லி தான் நம்ம ஒருத்தவங்களையும் எல்லா விதத்துலையும் கூப்பிட்டு வருவோம். பட் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இப்போ எனக்கு இப்போ ஃபர்கெட் அபவுட் த 15 minute ஷாட் சார், அதை விட்டுருங்களேன். அந்த வீட்டுக்குள்ளே ஃப்ளாஷ்பேக்கில் இன்டர்வல் ஸ்டார்ட் ஆகினோடனே 2 பேரும் பேசிப்பாங்க, அந்த வேட்டி அது இதுன்னு. அது தட்ஸ் அ சிங்கிள் ஷாட். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெட்டர் ஷாட் தென் தி எக்ஸாக்ட்லி நான் தான் சொல்றேன். ஏன்னா பிகாஸ் அது இன்விசிபிளா, ஏன்னா அது உங்களுக்கு தெரியும். நான் இப்ப சொல்ற வரைக்கும் அது தெரியவே தெரியாது. அது உங்களுக்கு நான் நாட் உங்களுக்கு எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச ஷாட்டுமே. ஏன்னா that looks so real. The camera எங்க போகுது எங்க திரும்புதுன்னு உங்களுக்கு தெரியாது. And also because it is such a tight area. Because நீங்க வெளிய போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கு, your camera operator can do this do that, அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏதாவது பண்ணிக்கலாம். பட் இங்க ஒரு டைட் ஷாட்ல you have I think 4 characters because Vikram is there, Dushara is there. That ஃபர்ஸ்ட் அந்த இது வரும்போது 2 பேர் தான் இருப்பாங்க, துஷாரா இருப்பாங்க. அதுக்கு அப்புறம் எஸ்ஜே சார், அப்புறம் திடீர்னு கதவு திறக்கும், அவங்க அம்மா வருவாங்க, அப்புறம் குழந்தை பசிக்குதுன்னு சொல்லிட்டு அது வேற லைக். ஸோ அந்த that was amazing. That's easily the best stretch of the movie in terms of technique. செம ஷாட் அது. பட் அது வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் you were telling me. இல்லை என்னன்னா, இப்போ அந்த ஷாட் நான் சொல்கிறேன் ஆக்சுவலி இந்த 15 minute விட இது கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறது. ஏன்னா லைக் யூ said இந்த வால்ஸ் எல்லாம் இட்ஸ் வெரி கன்ஃபைன்டு ஸ்பேஸ் இல்லையா. கேமரா இப்படி பேன் ஆகிட்டு போகும்போது நான் குழந்தைய தூக்கிட்டு அடியில் குனிஞ்சு வெளியில் போகிறேன். எல்லா டேக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 டேக் போயிடுச்சுல. எல்லா டேக்கும் நான் வந்து குழந்தைய தூக்கிட்டு, ஏன்னா குழந்தை அங்கே இருந்தால் குழந்தை அழுக ஆரம்பிக்குது பயங்கரமாக. அது என்ன ஆகுதுன்னா மொத்த டைலாகும் போயிடுது. அப்புறம் பேன் ஆகி இவங்க எடுத்துகிட்டு போகும்போது குழந்தை பயங்கர டிஸ்டர்ப், குழந்தை அங்கேருந்து வெளில போகணும். ஸோ மொத்தமே ஒரு 4 பேர் தான் உள்ளே இருக்க முடியுது. ஃபோக்கஸ் புல்லர், டிஓபி, நானுமே வெளில வந்துடுவேன், முடிச்சுட்டு வெளில வந்துடுவேன். ஏன்னா மிரர்ஸ்லாம் வேறு இருக்குது, உள்ளுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஃபீல்ட் ஆகிடும். எனக்கு ஆக்சுவலி அதான் சார் பிடிச்சிருக்கு. அது ஒர்க் ஆகலன்றதை நான் அப்போ யோசிக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு அங்கே பார்க்கும்போது நமக்கு ஒன்று தெரியும்ல, இது நல்லா இருக்குன்னு தெரியும்ல, அட்லீஸ்ட் இந்த எமோஷனை நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு தெரியும்ல. அதுதான் எனக்கு நான் ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறது ஐம் நாட் சேயிங் நெகட்டிவாக சொல்ல, ஐம் ஜஸ்ட் சேயிங் ஒரு சேஃப்டி அந்த மாதிரி நம்ம நினைப்போம்ல. பிகாஸ் எனக்கு அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே இவங்க லைட் எங்கே வச்சாங்க அதான் எனக்கு தோணுச்சு. பிகாஸ் இட்ஸ் ஆப்வியஸ்லி லைட் வச்சிருக்கீங்க,
பட் அந்த அந்த ரூம் பார்த்தாலே ஏதோ ரொம்ப சின்ன ரூம் மாதிரி இருக்கு. ஸோ அங்கே லைட்டும் வச்சு ஒரு சம்படிஸ் வித் த கேமரா, பட் எங்க கேமராமேன் நின்னாரு? பிகாஸ் அது வந்து அதான் ஒரு 6 feet. ஆமா, அது எங்க நின்னாரு அவர்? லைக் பிகாஸ் இங்க எங்க யூஆர் டர்னிங் த கேமரா டு திஸ் சைட் அண்ட் தட் சைட். ஸோ எங்க பண்ணாலும் ஆல்மோஸ்ட் த ஹோல் ரூம் இஸ் ஃபீல்ட். ஸோ என்ன லைக் வேர் வாஸ் ஸ்டாண்டிங்? அது திரும்ப பாருங்களேன், ஃபோக்கஸ் ஃபுல்லோடு சேர்ந்து ஓடி இருப்பான். ஸோ அதானே அது பின்னாடியே ஓடணும். அண்ட் நான் உண்மையாகவே இதில் ஈக்குவலாக ஈஸ்வர் சாருக்கும் கிரெடிட் சொல்லுவேன். எனக்கு எப்படி சித்தால பாலாஜி சுப்ரமணியம் வந்து ஒரு பெரிய பில்லராக இருந்தாலும், இதில் அது மாதிரி ஒரு 10 times இவர் வந்து பயங்கர, எஸ்பெஷலி நான் ஏதாவது இப்போ சும்மா சொல்கிறேன்னா, சார் எக்யூப்மெண்ட்லாம் இல்லாமல் போகலாம் சார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, பாதியோட லைட் எல்லாம் போகுமா அப்படிங்கிறார். ஸோ தட்ஸ் வேர் த சேலஞ்ச் ஸ்டார்ட்ஸில். இந்த மாதிரி படத்தில் இப்படி பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு அவர் அது பேனோட ஸ்மூத்லாம் ஸ்விஷ் மாதிரி இருக்காது, பட் தெர் இஸ் அ ஸ்விஷ் பேன். அது ரொம்ப சாதாரணமாக அவ்வளோ, ஏன்னா கேரக்டர்ஸை மட்டும் பிடிச்சி ஹீ இஸ் ஜீனியஸ். ஈஸ்வர் இஸ் ஜீனியஸ். ஆமாம், எனக்கு இன்னொன்று ரொம்ப படமே இருட்டில் நடக்கிற படம், எக்ஸப்ட் ஃபார் அந்த கல்யாணம் இது தவிர மற்றது எல்லாமே வந்து ராத்திரியில் நடக்கிற படம். அண்ட் யூ ஹவ் நாட் யூஸ்ட் எனி எக்ஸ்டர்னல் ஆர்டிஃபிஷியல் லைட். அதாவது யூஸ்வலாக வந்து ஏதாவது ஸ்ட்ரீட் லைட்டு, இப்போது எனக்கு நான் இந்த ஷார்ட்டை பற்றி சொல்கிறேன். இந்த விக்ரம் வந்து அவங்க அந்த கிழங்கு வைக்கிறாங்களா, அந்த ஷார்ட்டில் வந்து அந்த ஹீ கெட்ஸ் ஃபிட்ஸ் அண்ட் ஐ டோன்ட் நோ வாட் த சயின்டிஃபிக் டேர்ம் ஃபார் இட், பட் ஃபிட்ஸ் தான் சொல்லுவாங்க. லைக் ஸோ அந்த எபிலிப்சி, ஸோ சீஷர், யா. ஸோ அது வந்துட்டு ஹீ இஸ் falling and Vikram has to hold there and this hand has to hold this guy. அவர் வந்து துடிச்சிட்டு இருக்காரு. Now again many people what they would have done is they would have ஏதாவது ஒரு கிணறு இருக்கும், அதில் ஒரு சின்ன பல்பு இருக்கும், ஒரு லைட் இருக்கும், ஏதாவது கொஞ்சம் அந்த இதை பண்ணுறதுக்கு. பட் இதில் வந்து நைட்டாகவும் இருக்குது, பட் தெர் இஸ் நோ ஆர்டிஃபிஷியல் லைட். அண்ட் நாட் இவன் அந்த சில படங்களில் ஒரு ப்ளூ லைட் வைப்பாங்கல்ல, அதுவும் வைக்கலை. இந்த டெசிஷன் வாஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக். சார் அது வந்து நான் சொல்லும் போதே அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் என்னென்னா வந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு அதாவது அந்த இடத்துல லைட்டு கட், அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரம் செட்டு, அங்கே எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக. அந்த பனைமரம் வாஸ் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ ஐ ரியலி, ஏன்னா ஏரிக்கரைனா ஒரு பனைமரம் இருக்கணும். அண்ட் இந்த இவ்வளோ ஹைட்டுக்கு ஏரிக்கரையே கிடைக்கல எங்கேயுமே. ஸோ அதுதான் ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு தெர் ஆர் ஃபியூ எக்ஸ்டென்ஷன்ஸ். நாங்கள் ஒரு இடத்த மட்டும் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், விச் வாஸ் நாட் தேர். இப்போ அதில் என்ன பிரச்சனை இருக்குது ஆக்சுவலானா, லைட் கட்ட இடம் இல்லையா, க்ரெயின் உள்ளே வரணும். க்ரெயின் வர்றதுக்கான ஃபெசிலிட்டி அந்த ரோட்லேயே இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஆக்சுவலி இருக்கிறதுலே எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துனது அந்த ஏரிக்கரை தான். ஏன்னா போனால் மழை வருது, அந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை இருந்துச்சு. ஸோ ஒரு ட்ரெஸ் செட்டப்பில் மேலே ஃபுல்லாக ஸ்கை பேனல்ஸ் கட்டி அது ஒன்று மட்டும் தான் சோர்ஸ், லைக் மூன் சோர்ஸ். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் உங்களுக்கு லைட்டே கிடையாது, ஃபேஸில் லைட்டே விழுகாது. ஏன்னா தட்ஸ் வாட் த பிளான் இஸ். அப்புறம் இங்கே யோசிச்சு பார்த்தா அவங்க அந்த ஷார்ட் இருக்குல்ல சார், அப்போ டிஓபியும் அந்த சர்க்கிளில் தான் நின்று பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்லோப்பான ஒரு இடம் அது ஆக்சுவலி. அதான் இந்த கிரெடிட் எல்லாமே ஈஸ்வர் சாருக்கு தான் போகணும். ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறோம்ல சார், எனக்கு அதான் சார் ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னா இப்போ நான் என்ன வேணால் யோசிச்சிருவேன், நான் இதான் வேணும்னு சொல்லுவேன். இது வேணான்றதுல ரொம்ப பிடிவாதமாக நிற்கிறேன்ல, சூப்பர் இருக்கும், அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னோட ஆர்ட் டைரக்டரும் என்னோட டிஓபியும் ரொம்ப எனக்கு ஆக்சுவலாக பெரிய ப்ளஸ் தான். இன்னும் அனதர் திங் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த லாங் ஷார்ட்ஸை விட, லாங் டேக்ஸை விட நீங்கள் லாங் சீன்ஸே லாங்காக எழுதியிருக்கீங்க. ஆமாம் சார். அது வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ராபப்ளி ஒரு 1.5 பேஜ் 2 பேஜ் இருக்க வேண்டிய சீனை வந்து நீங்கள் ஒரு 4-5 பேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அது வந்து அந்த டிசிஷன் பற்றி பேசுங்க. எனக்கு இந்த நம்ம நிறைய சீன்ஸ் பண்ணுறதுல பெரிய இப்போ கொஞ்ச நாளா ஆஃப்டர் சித்தா அட்லீஸ்ட் ஓகே, எனக்கு வந்து சித்தாலையுமே இப்போ யூ நோ வி ஷுட் டு ஒன் செப்பரேட் இன்டர்வியூ ப்ரீ அண்ட் போஸ்ட் சித்தா அருண் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சொல்லுங்க. சித்தாலையுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து இப்போ சித்தா மேபி அணிக்கும் போது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் 15 minutes இல்லாமல் போகலாம் அப்படின்னு தோணுது. ஜென்ரலாக செட்டப் அந்த செட்டப் தேவையில்லை, ஒரு சீன் போதும். ஆனால் நம்ம அந்த ஒரு சீனை பவர்ஃபுல்லாக சொல்கிறது இல்லை. மேபி இப்போ கூட நான் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் அந்த முயற்சியில் இருக்கேன்றேன். நான் இன்னுமே நிறைய சீன்ஸு, இங்கேருந்து வந்தானா, அங்கேருந்து போனானா, அங்கேருந்து வீட்டுக்கு போனானா, காரில் ஏறினானா, காரில் ஏறி கதவை மூடி திருப்பி போய் கார் வந்து என்ட்ரி எக்ஸிட் ஷார்ட்ஸே இருக்காது சார். வீட்டுக்கு வர்றாங்க,
இந்த ஃபஸ்ட்டு மளிகை கடை தாண்டி அது ஏன் அந்த ஷாட் இருக்குன்னா, ஏன்னா அவங்க வரும்போதே இவன் வாசலில் உட்காந்துருக்கான்னு காட்டுறது தான். மற்றபடி எதுலேயுமே இப்போ அந்த அந்த சுகர் கேன் ஃபேக்ட்ரியில் உள்ள அதுக்கு கூட ஒரு ப்ராப்பர் ஒயிட் எதுவுமே இருக்காது. சிங்கிள் ஷாட் போகிற வரைக்குமே அந்த இடம் நம்மளுக்கு ஆக்சுவலாக ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷே ஆகிருக்காது. ஏன்னா எனக்கு அது அந்த இப்போ எப்படின்னா, இப்போ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்னா நான் எப்படி கதையை எனக்கு சொல்லணும்னு தோணுதுன்னா, நான் வந்து யாரோ ஒருத்தவங்களை பார்க்குறேன். லைக் இப்போ இவங்க சொன்னாங்க திலீப் கேரக்டர் ஏன் காட்டல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. திலீப் கேரக்டர் ஏன் காட்டல அப்படின்னு. அவர் தான் படத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஆமாம் ஆமாம், யார் திலீப், யாரா திலீப், எனக்கு எப்படி ஆகும்னு தெரியல. திலீப் ஃபஸ்ட் பார்ட்டில் யார் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திலீப் கேரக்டர் ஏன் காட்டல அப்படின்னா, ஏன்னா இப்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் தான் திலீப்னு இவர் ஒரு இடத்துல சொல்லிட்டு வருவார் இல்லையா, திலீப் அந்த திலீப் நான் தான் திலீப் அப்படி. ஸோ ஹீ இஸ் ரெப்ரசன்டிங் சம் ஒன் ஹூஸ் பீன் அப்ரஸ்ட் பை த சுப்பீரியர் ஆர் பை த அப்ரஸிங் ஒரு 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 காமன் மேனோட ரெப்ரசன்டேட்டிவாக காளி அங்கே வர்றாங்கல்ல. ஸோ ஐ வாண்ட் தட் டு ஹேப்பன். இப்போ நம்ம போகிறோம் ரோட்டில், நான் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகும்போது ஏதோ ஒரு அம்மா வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறது ஜென்ரலாக ஜிஹெச் மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இல்லை, சாதாரண இதிலே கூட நம்ம எதுக்காக போகும்போது எமர்ஜென்சியில் திடீர்னு அழுதுட்டு போயிட்டு இருப்பாங்க. நமக்கு அவங்க பார்த்தாலே பயமாக இருக்கும், ஐயோ பாவம் என்னாச்சு, அந்த ஃபீலிங் வரணும்னு தோணுச்சு. அவங்க யார் என்னன்னு நமக்கு பின் கதையெல்லாம் வேணாம், அது ஒர்க் ஆகாமல் போகலாம். ஆனால் அப்படி அதுக்கான முயற்சியில் இருக்கும்போது ஸோ அதுதான் இந்த காலம்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு நிறைய பண்ணாமல் இப்போ ஒரு சீன்லேயே நிறைய விஷயங்களை ப்ராப்பராக டென்ஸாக அதை பண்ண முடியும்னு தோணுது சார். அது நம்ம முயற்சியே பண்ணாம விட்டோம்னா என்ன ஆகிடும்னா, நானே எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற ரைட்டிங்குள்ளே போயிடுவேன். எனக்கு நோ ஆக்சுவலி ஐ திங்க் ஈவன் ஃபார் சினிமா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இப்போ somebody should try these things. இல்லைன்னா வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஒரு டெம்ப்ளேட்லேயே போயிட்டே இருப்போம். ஸோ இது ஒரு ஆக்ஷன் படத்தை இந்த மாதிரி எடுக்கலாம். பிகாஸ் ஆக்ஷனில் வாட் இஸ் த பிக்கெஸ்ட் கிராட்டிஃபிகேஷன், தட் இஸ் இவங்க ரெண்டு பேரும் பகையை வளர்த்து 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 எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுறது தான் பிக்கெஸ்ட் கிராட்டிஃபிகேஷன். பிகாஸ் அது ஆடியன்ஸே வந்து அடிடா அடிடா அடிடான்னு சொல்லிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த 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 அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறது தான் அது த பிக்கெஸ்ட் கிராட்டிஃபி. நீங்கள் கம்ப்ளீட்லி அதை ரிமூவ் பண்ணிடுறீங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு யூஸ்வலி நிற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை, நாங்கள் ஏதோ அந்தரத்தில் இருக்கோம். பிகாஸ் யூ ஆர் நாட் டெல்லிங் மீ வை திலீப் இஸ் இம்பார்ட்டன்ட். யூ ஆர் நாட், பிகாஸ் விக்ரமும் அஃபெக்ட் ஆகிறாரு, துஷாராவும் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ ஷேர்ட் பாஸ்ட்டில் திலீப்னு ஒருத்தர் இருந்திருக்கான். ஸோ இமீடியட்லி ஆடியன்ஸ் ஆஃப் வாயர்ஸ்னு நிறையா சொல்லியிருக்கேன். ஐ திங்க் ஹிட்ச்காக் செட் தட் ரைட். பிகாஸ் அவங்களுக்கு வந்து தே வாண்ட் டு நோ எவ்ரி திங். இப்போ நம்ம வந்து கேஃபேல இந்த ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், பக்கத்து சீட்டில் வந்து திடீர்னு கொஞ்சம் வாய்ஸ் பக்கத்து டேபிளில் வாய்ஸ் கொஞ்சம் ஏறிச்சுன்னா நம்ம வந்து நம்ம பார்ட்னர் கிட்ட that's our tendency, right? Because நமக்கு இன்டிசென்ட் தெரியும், பட் நேச்சுரல் ஹியூமன் கியூரியாசிட்டி என்னன்னா அது வந்து என்னடா நடக்குது அப்படின்ட்டு லைக் கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ and I think story, like people who want to tell stories or interested in stories will particularly do that, right? நீங்கள் அதை கொடுக்குறதே இல்லை. நம்ம ஒரு எம்டி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், அதுதான் இந்த கதை. அது நீங்கள் எழுதும்போதே அப்படி தான் பிக் லாங் சீன்ஸாக எழுதினீங்க. ஆமாம் சார். ஓகே. அண்ட் திஸ் இஸ் சித்தாவில் கூட எனக்கு இந்த ஃபீல் வரல. இல்லை சார், சித்தாவில் பண்ணல. சித்தாவில் பண்ணு தான் எனக்கு போர் அடிச்சிருச்சு சொன்னேன் நான். சித்தாலையுமே ஒரு சித்தா வந்து ப்ராப்பராக அந்த ஆக்டுக்குள்ளே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட், அந்த 15 பீட் ஷீட்குள்ளேயுமே ப்ராப்பராக இருக்கும். இந்த படம் அந்த எந்த கிராமர்லையுமே இருக்கக்கூடாதுன்றதை முன்னாடியே முடிப்பேன். ஏன்னா ரொம்ப நாளாக ராம் சார் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஃபஸ்ட் ஆக்ட் இல்லாமல் படம் ஒன்று வரும், ஃபஸ்ட் ஆக்ட் இல்லாமல் படம். அப்போ எனக்கு புரியல, ஈவன் பிஃபோர் சித்தா, அது எப்படி என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் ஆக்ட் இல்லாமல் எப்படி பண்ண முடியும், யார் என்னன்னே தெரியாமல். ஆக்சுவலி பார்த்தா நம்ம வேறு படங்கள்லாம் பார்க்கும்போது அது ஆக்சுவலி தேவையே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ யாருன்னு ஏன் மொதல் சீன்லேயே சொல்லணும், 4வது சீனில் தெரிஞ்சுட்டு போட்டுமே. நம்ம அதை நிறைய இது அதுலேயே பண்ணுறோம். அண்ணி ஆர் இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக, இவங்க ரெண்டு பேர் யாருங்கிறது ஒரு 4 சீன் தள்ளி சித்தாலே தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள்ல. ஆனால் இதில் நான் இன்னும் உள்ளே போய் இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் யார் என்னங்கிறதே இன்னும் ஒரு 10 சீன் 15 சீன் தள்ளி பின்னாடி தெரியட்டும். ஏன்னா பெரியவர் ஃபஸ்ட்டு வந்து காலில் விழுகும்போது ஒருவேளை இவன் வந்து புள்ள பாசத்துக்காக மட்டும் வரானோன்னு இருக்கும். அப்போ வென் காளி சேஸ் அவர் காலில் வந்து விழுகலடி, உன் புள்ள குட்டி இங்கே தான் இருக்கான்னு சொல்லும்போது ஒரு டவுட் வரும். அப்புறம் அந்த கீத்துக்கொட்டைக்குள்ளே பெரியவர் சொல்கிறார்ல,
எவனையும் தூக்குவேன்னு சொல்லக்கூடாது, தூக்கிட்டு சொல்லணும், ஓ ஷிட் திஸ் கை இஸ் லிட்ரலி பேட் அப்படிங்கிறது. இப்போ யோசிச்சா நான் தான் இந்த கதை எழுதும்போது என்ன ஐடியானா சார், இதை நீங்கள் யார் பர்செப்ஷன்லேருந்து பார்க்குறீங்களோ அவன் தான் ஹீரோ. இப்போ இதே தான் நான் இந்த கதையை நான் எஸ்ஜே சூர்யா சைட்லேருந்து சொல்லியிருந்தேன்னா எஸ்பி தான் இந்த படத்தோட ப்ரொட்டாகனிஸ்டாக இருந்தப்ப. என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா இவங்க எல்லாரும் பாஸ்டில் இருக்கிற கிரட்ஜை இங்கே எடுத்துகிட்டு வராங்க. வேற ஸ்காலி அதெல்லாம் விட்டுட்டு நன்றி சொன்னேன்னு சொல்லுன்னு மன்னிச்சுட்டு எல்லாரையும் விட்டுட்டு இங்கே வந்து கில்ட்டோடு வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் ஒன்று சொல்கிறான்ல, படத்தோட ஐடியாவே இங்கே தான் இருக்குது. ஒரு டைலாக் இருக்கும், இவ்வளோ இருந்தும் நான் நிம்மதியாக தூங்குறேன், என்னால் தொலைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, வேண்டாத நாள் இல்லை, சாமியை கும்பிடுறல, என் புள்ளக்குட்டி ஏன் நான் பண்ண பாவம் என் புள்ளக்குட்டிங்களை பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா இதெல்லாம் ஃபீஸ் கட்டல, இதெல்லாம் கஷ்டத்தில் இருக்கேன், ஆனால் நான் நிம்மதியாக தூங்குறேன், அதனால் கெடுத்துக்க முடியாதுமா. ஸோ அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலி. பின்னாடி அவன் தூக்கம் இல்லாமல் இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுறான்ல. ஸோ இந்த இடத்துக்கு அவனை எடுத்துகிட்டு வந்தது தானே தவிர நான் காளியை நியாயம்னோ காளி செஞ்சது நியாயம்னோ நம்ம பேசலை. ஏன்னா இது சர்வைவல் இன்ஸ்டிங்க்டுக்காக பண்ண, பட் ஸ்டில் ஹி லாஸ்ட் ஹிஸ் ஸ்லீப். அவன் திருப்பி எத்தனை வருஷம் கழிச்சு தூங்குவான்னே தெரியாது அப்படின்னு. ஸோ அதுதான் நான் மேஜராக சொல்ல வந்தது. ஸோ எனக்கு அதுக்கு எல்லாருமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணுன்றது தோணுச்சு சார். இப்போ கடைசியில் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா கேரக்டர் வந்து அவ்வளோ ஏன் அவரை வந்து அந்த இதுலேயே கொல்லலை, அந்த திருவிழாலே செத்துருக்கலாம்ல, கண்ணன் சுராஜ் ஃபேக்டரியிலே செத்துருக்கலாம், அங்கேயே செத்துருக்கலாம். அந்த சுராஜ் கிட்ட, சாரி நாட் திருவிழா, அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் தூரம் வராங்கல்ல, ஸோ அங்கேயே செத்துருக்கலாம். எதுக்கு அவர் வந்து காரோட பேக் சீட்டில் வச்சு எங்ககிட்ட சொல்லாமல் பெரியவர் மூலமாக அந்த டிசிஷன் எனக்கு கொஞ்சம் இல்லை. அது ஆக்சுவலி எப்படி இருந்ததுன்னா, முன்னாடி ரைட்டிங்காக எப்படி இருந்ததுன்னா, அவர் வராரு, இவ வந்து கொண்டுட்டியான்னு கேட்டுருவா கலைவாணி, எஸ்பியை கொண்டுட்டியானா வான் இழுத்துட்டு போய் காமிச்சா காரில் உட்காந்துட்டு இருப்பா. ஸோ கலைவாணி காளி எஸ்பி 3 பேரும் நின்று பேசுவாங்க, என்ன இப்படி இவனை ஏன் இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னா, ஏன்னா ஹில்ஸே இவனை விட்டா கண்ணை கொண்டதான் பார்த்துட்டானே, இவன் என்னை இன்னைக்கு நைட்டே முடிச்சுடுவான், பிகாஸ் இஸ் அ ஃபாக்ஸ், அவன் என்ன ஸ்டாண்ட் வேணா எப்போ வேணா எடுப்பான், இவனை தூக்கிட்டு இங்கே வர சொல்கிற அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் அந்த காட்சி இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவ்வளோ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். இந்த ஸ்க்ரீன் பிளேயில் இங்கே எழுதும்போது நிறைய லென்த்தாக போனதில் இருக்கிற பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, இது எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல ப்ராப்பராக. ஸோ அது வேற மாதிரி எடுக்க டைம்ல இல்லை இருந்தது. ஆனால் அந்த சீனை ஆக்சுவலி எடுத்தேன்னா எழுதிட்டு மட்டும் விட்டேன், நான் தெரியல, எடுத்துட்டு திருப்பி 2 விதமாக எடுத்துட்டேன். ஸோ அந்த கால் தான் ஐ திங்க் இட்ஸ் ராங் கால்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, அவனே சொல்லிடுவா இவனை ஒன்று கொல்லு இல்லைன்னா விட்டுரு, என்ன பேசுறீங்க 2 பேரும், அப்படி இருக்கும் எஸ்ஜே சைட்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் வியூ. தட்ஸ் அது எனக்கு அது கொஞ்சம் ஆர்டர் இருந்தது. பிகாஸ் இட்ஸ் லைக் திடீர்னு அவர் சாவற மாதிரி இருக்காரு, திடீர்னு நீங்க வந்து இருக்கிற மாதிரி அந்த டிரான்சிஷன் மற்ற இடத்துல இருக்கிற கிளீன் டிரான்சிஷன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் எழுதும்போதே யூ செட் நான் பார்ட் 1 சொல்ல போகிறதில்ல, நான் படமே வந்து பார்ட் 2 தான். தட் இஸ் நான் இந்த பார்ட் இவங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது அதெல்லாம் நான் காமிக்க போகிறதில்ல. ஆனால் நான் வந்து இது இப்படி தான் இருக்குன்னு எழுதும்போதே ஒரு டிசைஷன் இருக்கேன். இப்போ ஏன் அந்த சுதாகர் சம்பவம்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அது ஏன் ஃப்ளாஷ்பேக்காக காமிக்கணும்? உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்கே வேணான்னு தோணுதா? அது ஏன் அது ஒரு டிசிஷன் கேட்குறேன். பிகாஸ் யூஆர் நாட் எக்ஸ்பிளைனிங் எனிதிங் டு அஸ். ஸோ திலீப் மாதிரி சுதாகர் சம்பவமும் ஒரு ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, நான் வந்து ஃப்ளாஷ்பேக் இது 2த்துக்குமே நான் மொத்தமாகவே உடன்படாத ஆள் தான் ஜென்ரலி. பட் இன் அ மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, இன் அ மெயின் ஸ்ட்ரீம் திங், அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆக்சுவலாக தேவைப்படுது. நாட் எக்ஸாக்ட்லி த ஃப்ளாஷ்பேக் எக்ஸாக்டாக தேவைப்படுதானா இல்லை, ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹை ஒரு மூமெண்ட் வந்து தேவைப்படுது. தேட்டர் மூமெண்ட் அது என்னால் கன்ஃபார்மாக இங்கே கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த கதையை என்னால் ஸோ ஐ டுக் அ லீப். நான் வெளியில் போயிட்டு ஒன்று எடுத்துகிட்டு அதை சொல்லிட்டு வரணும். அண்ட் தட் ஷுட் பி மோர், அட்லீஸ்ட் நான் அதை சொல்லும் போது இப்போது ஸோ கால்டு இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இவன் இவனை இது பண்ணுறான், அவன் இவனை, அதுக்கான பதில் கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த 3 பேருக்குள்ள என்ன கரெக்ட், என்ன கதை, என்னதான்டா கதை, இவனுங்க ஏன்டா அப்படி அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க, இவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்றத ஒன்று ப்ராப்பராக சொல்லிடலாம். அட்லீஸ்ட் அது மேபி நீங்கள் சொல்கிறது மாதிரி இது இல்லாமல் இருந்திருந்தா கூட இன்னும் பெட்டராக ஒர்க்காக இருக்குமான்னு எனக்கு தெரியல சார். ஆனால் இப்போ எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா,
இப்போ என்கிட்ட ஃபெல்லோ ரிவ்யூவர்ஸ் ஆர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எதெல்லாம் ஒர்க் ஆகலைன்றதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அது எனக்கு சூப்பராக படுது. ஃப்ளாஷ்பேக்கே இல்லாமல் இருந்தால் படம் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது இன்னும் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு தள்ளுது படத்தை. அதுதான் எனக்கு வேணும், அப்படி தான் எனக்கு சொல்லணும். எனக்கு அப்படி சொல்லாமல் ஃப்ளாஷ்பேக்கில் இன்னும் நிறைய திலீப்பை காட்டியிருக்கலாம், திலீப்புக்கும் இவங்களுக்கும் யார் என்னன்னு சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்கிறதோ, ஆர் இப்போ காளிக்கும் பெரியவருக்கும் என்ன தான் ரிலேஷன்ஷிப்பு, அவங்க 2 பேரும் என்ன தான் அது எனக்கு சரியாக புரிஞ்சாதான் நான் வந்து பின்னாடி புரிஞ்சுப்பேன்னு சொல்கிறது. நான் இன்னும் எந்த ரிவ்யூவும் பார்க்கல சார், நான் எனக்கு ஃபோன் காலில் சொன்னதை மட்டும் வச்சு சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் பயமுறுத்துது. என்னப்பா நீங்களே இப்படி சொன்னால் எப்படி, அதுதானே நான் காலாக இருக்குது, அது ஒர்க் ஆகலைன்னு சொல்லு, எனக்கு அது புரியுது. ஆனால் இது அப்படி சொல்லியிருக்கலான்னு சொல்லாத, நான் அதை சொல்லக்கூடாதுன்னா நான் இதை பண்ணுறேனே, நீ அதை பண்ண நல்லா தான் இருக்குது ஆனால் அது ஒர்க் ஆகல, நீ வேணால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணுன்னு சொன்னால் புரியுது. எனக்கு இன்னும் அந்த ஃபஸ்ட் ஆக்டுக்குள்ளே நான் இன்னும் டீப்பாக போனால் தான் என்னால் இதை புரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறது வந்து எனக்கு ஆக்சுவலி என்னால் ஏற்றுக்க முடியல. நான் பண்ணவும் மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னால் நான் பண்ண மாட்டேன், திரும்ப அதை பண்ண மாட்டேன். ஃபஸ்ட் ஆக்டை சொல்லி தான் வரணும்னா நான் பண்ணவே போகிறதில்ல. ஆனால் எனக்கு அது வந்து கொஞ்சம் பயமுறுத்துது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக் இல்லாமல் போயிருந்தோம்னா மேபி இன்னும் சுத்தமாக ஒர்க் ஆகியிருக்காதோன்னு தோணுது. எனக்கு அது தெரியல, எனக்கு ஒர்க் ஆகியிருக்காதோன்னு தோணுதா? ஒர்க் ஆகியிருக்காதோன்னு தோணுது. ஓகே ஓகே சொல்கிறேன். இல்லை எனக்கு ஏன் அது தோணுச்சுன்னா, பிகாஸ் எனக்கு வந்து ஒரு படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 15 minutesல வாட் த டைரக்டர் இஸ் டூயிங் இஸ் செட்டிங் த வேர்ல்ட் ஒன், பட் ஆல்சோ செட்டிங் த கிராமர் ஃபார் த கேரக்டர்ஸ். 100%. தட் இஸ் இது இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இவன் பிஹேவ் பண்ணுவான், இந்த மாதிரி பேசுவான், இந்த மாதிரி இதை அன்லெஸ் ஒரு யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தென் தட்ஸ் a different thing. அது கடைசியில் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு ட்விஸ்ட்டில் மாற்றுறீங்க. பட் ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட்டு 15 minutes இஸ் வேர்ல்ட் பில்டிங். ஸோ நீங்கள் வந்து என்ன வேர்ல்ட் பில்ட் பண்ணுறீங்கன்னா, இந்த வேர்ல்டில் வந்து கேரக்டர்ஸ் நோ மோர் தென் த ஆடியன்ஸ். தட் இஸ் த அவங்களுக்கு நடந்த விஷயம், அவங்களோட பாஸ்ட் பற்றி அவங்களுக்கு தெரியுமே வழிய உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் நாங்கள் துடிச்சிட்டு இருக்கோம். லைக் இவங்க எப்படி, பிகாஸ் டிப்பிக்கலாக வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் இருக்கும்போது அவங்க எப்படி மீட் பண்ணிப்பாங்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கிராமரில் ஒரு எழுதி வச்ச மாதிரி ஒரு அது ஒரு சுச்சுவேஷன். அது எப்படா, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஹீரோ இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் எப்படா என்னடா ஆச்சு, எங்கடா மீட் பண்ணாங்க, ஒரு ஆன்சரும் கிடையாது. ஓகே, ஈவன் ஃப்ளாஷ்பேக்லயும் இல்ல. that's fantastic, right? It's like because that is the grammar of the film, but this flashback is breaking that grammar. Because now suddenly you're giving me all kinds of information. So that எனக்கு அது கொஞ்சம் சார் இப்போவே சார் நான் என்ன கதை பண்ண போறேன்னு தெரியல. அடுத்த படம் அப்படி பண்ணுவோம் சார், தைரியமா ஆறுதா. இல்லை எனக்காக பண்ணாதீங்க. இல்லை சார், இப்போ எனக்கு ஒன்று இந்த படம் கொடுக்குது இல்லை. நான் என்னன்னா நான் ஒன்று இப்போ நான் எங்க நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு எனக்கு 200% புரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ சித்தா தானே நம்மளை வீர தீர சூரன் எழுத வைக்குது. சும்மா சொல்லணும்னா இப்போ என்ன கேட்டிங்கன்னா, ரைட்டிங்காக சித்தாவோட இது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு எழுத. இட்ஸ் பெட்டர், இட்ஸ் மோர் அட்வான்ஸ்டு. அதுதான் சார். ஆனால் இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா இதுலேருந்தும் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணணும் சார். தட்ஸ் வாட் ஐம் டூயிங் சொல்கிறேன். ஸோ நான் அங்கேருந்து இங்கே ரிஃபைன் ஆகி இங்கேருந்து போயிட்டே தான் இருப்பேன். நான் என்ன நடந்தாலும் நான் திருப்பி பின்னாடி போய் உங்களுக்கு இதெல்லாம் வேணுமா அப்படி நீங்கள் கேட்டவே என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்ட வேணா ஐம் நாட் கம்பேரிங் மீ வித் பாலமேந்திரா, கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், அவங்க அப்படி எனக்கு கொடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாது, நான் தப்பாக பண்ணிவிடுவேன் அப்படி இல்லை. ஆக்சுவலி அது ஒரு தட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள். பிகாஸ் இப்போ நான் வந்து ஒன் திங் இஸ் ஐவ் ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் அபவுட் திஸ் ஃபில்ம் வித் மெனி பீப்புள். சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு ஓகே, சில பேருக்கு பிடிக்கல. ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துக்குமே நடக்கிற விஷயம் தான். பட் everybody is agreed on one thing, that இந்த ஆள்கிட்ட இருக்கிற ambition very few Tamil filmmakers have. That is common. Everybody is saying that. It's like வந்து எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்றவங்க கூட பட் பண்ணியிருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காருப்பா அவர் எனக்கு that nobody is denying. So I think that's the big success for you. ஆமாம் சார். அப்போ நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணலாம் தானே. ஓகே, இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும்ல, அட்லீஸ்ட் அதை நம்ம ரிஃபைன் பண்ணிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம், அவ்வளோதானே. நம்ம ஒரு படம் பண்ணுறோம், ஒரு கதை பண்ணுறோம். இந்த கதை வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கல இதை சொல்கிறதுக்கான முழு சுதந்திரமும் டிக்கெட் வாங்கிட்டு வர எல்லாருக்குமே இருக்குது. இந்த படம் ஃப்ரீயாக பார்க்குறவங்களுக்கு கூட இருக்குது, மொபைலில் பார்க்குறவங்களுக்கு கூட இருக்குது, எப்படியோ படத்தை பார்க்குறவங்களுக்கு, திருட்டு விசிட்டில் பார்க்குறவங்க கூட இதுக்கான உரிமை இருக்குது. ஏன்னா ஒரு படம் வெளியில் வந்துருச்சு, ஆனால் இதை இப்படி பண்ணியிருக்கலாம்,
இதை இப்படி பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்கிற உரிமை வந்து யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தட்ஸ் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் மீ ஆர் அ ரைட்டர் ஆர் அ ஃபிலிம் மேக்கர். அது வந்து அது என் மேல் சுமத்தப்படுற வன்முறையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய குற்றம். அது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, நீ இப்படி தலை சீவு, இப்படி நட, நீ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன்னு சொல்கிறது மாதிரி தானே இதுவும். அது வந்து அது என்னால் மன்னிக்கவே முடியல. அதை கொஞ்சம் மற்றவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதை சொல்லவே அன்லெஸ் அண்ட் அன்டில் நானாக போய் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது எப்படி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டால் தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து இப்போ ஒரு ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷனுக்குள்ளே தான் அது அனுமதிக்கப்படணுமே தவிர அது இப்படி பண்ண. அது ஏன் நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு தியரி இருக்குது. சி பீப்புள் அவங்க எப்படி படத்தை அணுகிறாங்கன்னா, படம் அவங்க கிட்ட வரணும், அவங்க படத்துக்கிட்ட போக மாட்டாங்க. ஸோ நீ வந்து என்ன வேர்ல்டு கிரியேட் பண்ணுறியோ அது வந்து எனக்கு செட் ஆகணும், எனக்கு வந்து எல்லா ஆன்சர்ஸும் கிடைக்கணும். நான் வந்து என்னோட பிரெயினை யூஸ் பண்ணி என்னோட இமோஷனல் EQ, பிகாஸ் படத்தை பார்க்கறதுக்கு EQ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம வந்து இன்னொருத்தரோட வாழ்க்கையில் போய் இது பண்ணுறோம். we are getting a 2.5 or 3 hour glimpse into somebody else's life. ஸோ அதுக்கு ஒரு எம்பத்தி வேணும், ஒரு ஜம்ப். பிகாஸ் நம்ம வந்து எல்லாமே வந்து அந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு தேவையானபடி பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறது நடக்காது. பிகாஸ் அவங்க வேற யாரோ, நம்ம வேற யாரோ. ஸோ அந்த கேரக்டர் we are required to take an imaginative jump into that world and then come out. அது நிறைய பேர் எனக்கு பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் they just say அவங்க they want to basically reduce everything to நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா. அந்த ஒரு இது இன்னொன்று ஒன்று இருக்குது சார். சித்தா மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தேன். அதுவுமே நான் எப்பயுமே நான் ஒரு டேக்லைனோட வர்றதே கிடையாது. நான் சித்தா மாதிரி படம் தான் எடுப்பேன், வீரதீர சூரன் மாதிரி படம் தான் எடுப்பேன்னு நான் சொல்கிறதே கிடையாது. நீங்கள் 5 படம் ஒர்க் ஆகலையோ சார், 5மே வேறு படம். நான் இன்னும் வேறு படம் தான் பண்ணுவேன். என்னை ஒரு ஜாடிக்குள்ள அடைக்கிறதே எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ரைட். ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ திஸ் கொஸ்டின். இப்போ உங்களை மாதிரி நான் வந்து எனக்கு வேண்டிய படங்கள் தான் பண்ணுவேன், எனக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவேங்கிற ஒரு டைரக்டர்ஸ், டு யூ திங்க் யூ கேன் ஒரு ஸ்டார் சிஸ்டம் இல்லாமலே கேன் யூ சர்வைவ் இந்த இண்டஸ்ட்ரியில்? முடியும் சார். இல்லை, பிகாஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஸ்டார்னு ஒருத்தர் வந்தாட்டான். சி விக்ரம் இஸ் அ வெரி குட் ஆக்டர், ஸோ ஐ டோன்ட் கன்சிடர் இஸ் ஸ்டார் ஆக்டர்னு வச்சுக்கலாமே. பட் ஐம் டாக்கிங் அபவுட் இப்போ நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு ஒரு பியூர் ஸ்டார் வர இவர் வந்தால் இந்த பிஸ்னஸ் இப்படி ஆகும் அந்த மாதிரிலாம். பட் தே மே ஆல்சோ வாண்ட் சர்டன் திங்ஸ் இன் த மூவி தட் உங்களுக்கு உடன்பாடு இல்லாத சில விஷயங்கள் அவங்களுக்கு வேண்டியதாக இருக்கலாம். தட் இஸ் இங்கே ஒரு ஃபைட் வைங்கப்பா, இங்கே ஒரு டியூட் வைங்கப்பா, ஐம் ஜஸ்ட் ரேண்டமாக சொல்கிறேன். ஸோ அது பண்ண அருணை விட ஸ்டார் தான் தெரிவார். கரெக்ட் சார். ஸோ டு யூ திங்க் தட்ஸ் சரி, எனக்கு இப்போ இதில் வந்து இப்போ என்னை விட ஸ்டார் தெரியுறாங்க, ஸ்டாரோட நான் தெரியுறேன்றது இல்லை சார். அதுக்குள்ள நான் போல இல்லை. இதில் வந்து நான் அது ஒரு ஈக்குவலாக இருக்குங்கிறேன். அப்போ தான் பண்ண முடியும்னே நான் சொல்கிறேன். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ விக்ரம் சார் வரும்போது என்கிட்ட எந்த டிமாண்டுமே வைக்கல. நான் ஒரு 2.5 hours நரேஷன் கொடுக்குறேன், இது நல்லா இருக்கு போகலான்னு சொல்லியாச்சு. இவ்வளோ தான் நடந்ததே. இப்போ விக்ரம் சார் பண்ண போகிறான்றதுனால தான் நான் அந்த ஷார்ட்ஸ் வித் பேர் பாடி சீக்வன்ஸே எழுதுறேன். சும்மா இல்லைன்னா நான் அதை எழுதியிருக்கவே மாட்டேன். இப்போ வேற யாராவது ஒரு ஹீரோவால் அதை புல் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு நமக்கு தோணுச்சுனாலே நான் அதை பண்ணியிருக்கவே மாட்டேன். அந்த சீக்வன்ஸே எழுதியிருக்க மாட்டேன். இதை கேரி பண்ண முடியும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு வெல் பில்ட் பாடி வேணுன்ற முடிவில் தான் நம்ம. ஸோ அந்த மாதிரி இப்போ யார் ஹீரோ வந்தாலும் இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணிடுவோம். ஆனால் இப்போ இது வேணுமா வேணாமான்ற கால், எனக்கு தெரிஞ்ச அந்த கால் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ்னு நினைக்கிறேன் சார். சும்மா சொல்லலாமா? இப்போ அமரன் ஒரு படம் வந்துச்சு, அது வந்து சிவகார்த்திகேயனோட இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதெல்லாம் இல்லாமல் வந்தது. பட் அது வந்து ஹீரோ ஷுட் வாண்ட் டு கோ இன் டு தட் ஜோன். அதான் சொல்கிறேன். இப்போ அவர் வந்து சப்போஸிங் அவர் வந்து ராஜ்குமார் கிட்ட இல்லை இது கொஞ்சம் ரொம்பவே நம்ம ஜோன் விட்டு விலகிட்டோம், கொஞ்சம் ஒரு மாதம் ஒரு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா தென் படமே விழுந்திருக்கும். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். பட் சிவகார்த்திகேயனுக்கு he wanted to go into that zone, his commitment was there. அந்த மாதிரி I'm saying that's what I'm saying. பெரிய ஹீரோனா ஜெனரலா ஒர்க்கே ஆகும்னு சொல்றேன். இப்போ நான் வந்து இப்போ நியரஸ்ட் எக்ஸாம்பிள்னால அதை எடுத்துக்கிறேன். இப்போ இதே விஷயம் இப்போ வந்து இப்போ யார் வேணா இருக்கலாமே. இப்போ சும்மா இப்போ ராயன் வரைக்குமே எடுத்துக்கிட்டா கூட இப்போ அது வந்து டிப்பிக்கலாக ஒரு ஹீரோ மட்டும் ஃபாலோ பண்ணுற கதையா இல்லை. ஒரு கதை வந்து ஒரு வேர்ல்டாக இருக்குது, அந்த வேர்ல்டுக்குள்ளே ஒரு ஸ்டார் இருக்காங்க, அவங்க வேற ஒன்று பண்ணுறாங்க. இப்போ இதுவுமே அப்படி தான். வீரதீர சூரனுமே ஒரு வேர்ல்டு இதுக்கு வந்து
ஆடியன்ஸ் ரெடி ஆகிட்டாங்க, அதனால ரைட்டர்ஸ் ரெடி ஆகுறாங்க, அதனால ஸ்டார்ஸும் ரெடி ஆகுறாங்கன்றதுனால எனக்கு தெரிஞ்சு அந்த சோ கால்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்ட் திங் இனிமேல் ஸ்டார்ஸே விரும்புவாங்களான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இப்போ படம் எப்படி இருக்கோ இல்லை சார், விடாமுயற்சியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஆரம்பிச்சு நேராக கான்ஃப்ளிக்ட்ல போய் படம் போயிட்டே இருக்கும். ஆனால் அப்போ அதுவும் வந்து அஜித் சார் மாதிரி ஒரு ஆள் தானே பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா சார், நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார் எப்பயுமே வருவாங்க. அது ஒர்க் ஆகி செம்மையாக போயிடுச்சுன்னா அடுத்தடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஒர்க் ஆகலைன்னா தே வில் கோ பேக். அது ரைட்டருக்குமே பொருந்தும். இப்போ நானே ஒன்று செம்மையாக பண்ணுறேன், அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா நான் வந்து தைரியமாக போயிடுவேன். ஒர்க்கே அவ்வளோ விழுந்துச்சு அடி அப்படின்னா இருக்கவே இருக்குது சேஃப் ஜோன், அங்கே போயிடுவோம். போயிட்டு பழைய மாதிரியே அழகாக ஒன்று எழுதி தனனா அப்படி வந்து அப்படி போயிடலாம் அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. MCR Pure Cotton Club, formals and casual shirts.